ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்மளை கோடான கொடிசையில் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹு தாலா நம்மளை படைத்தானே அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்னும் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா நம்மளை ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் காமிலான ஷேഖுல் தாமானிலே அல்லாஹு தாலா நம்மளை ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா கலாம் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான். நண்பர்களே, நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களோட நான் இருக்கேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான். இந்த அடிப்படையில் நம்முடைய ரஃபீக்னாக வாழ்ந்தாங்க. வாழும் காலமெல்லாம் அவர்கள் சதா எந்த நேரமும் அல்லாஹ்வை கூட வச்சு தான் வாழ்ந்து காமிச்சார்கள். அதை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்து வாழ்ந்திருந்தார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நீ வாழ்கிறன்னு சொன்னால் அடியானே சதா நீ அல்லாஹ்வை கூட வச்சே வாழு என்று ரஃபீக்னாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நண்பர்களே, ஒருத்தரை ஒரு முரீத் அவர்கள் எஜமான்ட்ட ஃபோன் போட்டு எஜமானே எங்களுக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது எஜமான் சொல்கிறாங்க, நான் வாழ்கிற காலமெல்லாம் உங்களுக்காண்டி தான் துவா செய்கிறேன், நாளைக்கு கபூரில் இருக்கும் போதும் உங்களுக்காண்டி தான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களே, எஜமா அங்கே உட்காந்துக்கிட்டு நான் நினச்சிக்கிறாங்க இதாகிட்டாங்க, நம்ம ஹயாத்தாக இருந்து எஜமா நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்காங்க. நண்பர்களே, அதான் உண்மை நண்பர்களே. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் எஜமான ஒரு விஷயத்தில், எஜமான் நம்மளுக்காண்டி எந்த அளவுக்கு எஜமான் எல்லா இடத்துல முறையிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு செயலும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை எஜமானை வச்சு தான் நம்மளுக்கு வெற்றியே கிடைக்குது நண்பர்களே. ஆனால் நாம் சதா அல்லாஹ் இடத்துல எஜமான இடத்துல நம்ம முன்னோக்கி எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்மளுடைய கல்பு எஜமானுக்காண்டி திரும்பி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் எஜமான இடத்துல அவங்க நம்மளுக்காண்டி எஜமான் அல்லா இடத்துல கெஞ்சி அல்லா இந்த முரீது கேட்குறாருப்பே அப்படின்னு வாங்கி கொடுக்குறாங்க நண்பர்களே. ஆனால் சதா நாம் எந்த நம்முடைய கல்வி எந்த பக்கம் இருக்குது, அல்லாஹ் பக்கம் இருக்கா, எஜமா பக்கம் இருக்கா, நம்ம கயிறு பக்கம் இருக்கா? ஆனால் சதா நம்முடைய உள்ளம் எஜமா பக்கம் இருந்துச்சு. சதா நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒரு பக்கம் திருப்பி அவர்கள் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பக்கம் திருப்பி விடுவார்கள். அதைத்தான் எஜமானுடைய வேலை. வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு வினாடியும் ஒரு சதா நீ உன்னுடைய செயல்கள் ஒவ்வொரு தேவைகள் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னால் நீ கயிறை பார்க்காதப்பா, கயிறில் இருந்து மோலா எப்படி தேவை பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு பாருப்பா அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க எஜமா. அதுதான் நம்ம ஆசைப்படுறோம். இந்த வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த வாசலுக்கு எஜமானுடைய வாசலுக்கு வந்ததே நம்மளை அல்லாஹ் தஆலா மன்னிச்சு விடுறதுக்கு தான். ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, திஹியா கல்புங்கிற ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி எப்படி சொன்னால் 600 குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே. அவன் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சினாங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பதில் சொல்லிட்டாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அல்லாஹ் இது பண்ணிட்டான், திஹியா கல்பு ஈமான் கொள்றதுக்காண்டி வர இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை, அந்த அளவுக்கு ஆசை நபி திஹியா கல்வை வரவேற்று திஹியா கல்வை உட்காந்து வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. கலிமா சொன்ன போது திஹியா கல்பு அழுகிறார். யோசிச்சு பாருங்க, திஹியா கல்பு அந்த அளவுக்கு அழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏங்க திஹியா கல்பு, அல்லாவால் மன்னிக்க முடியாத ஒட்டு பாவமே இல்லையப்பா, எல்லாமே அல்லாஹ் மன்னிச்சிட்டானப்பா அப்படின்னு சொன்னோன்னா திஹியா கல்பு சொன்னார், யார் சொல்லலாம், நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டானா, ஆனால் என்ன பெரிய பாவம் என்ன செஞ்சிட்டேன், 70 குழந்தைகளை உயிரோட மண்ணில் போட்டு புதைச்சிட்டனே, யார் சொல்லலாம், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சற்று அமைதியாக இருந்தாங்க. உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி, ஜிப்ரீலே போய் சீக்கிரம் என்னோட நபிக்கு சொல்லுங்கள், சற்று அமைதியாக இருக்காங்க, இந்த பாவத்தை நான் மன்னிப்பேனான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி யாரை சொல்லலாம், அல்லாஹ் ஒருத்தரை
திஹியா கல்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னதுக்காண்டி அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோடனே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அவங்கள்ட்ட சொல்லிட்டு உடனே சொன்னாங்களாம், யா அல்லாஹ் திஹியா கல்பு ஒரு தர லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னதுக்காண்டி நீ மன்னிச்ச அல்லாஹ், பின்னாடி என்னுடைய சமுதாயம் வரும் அவர்களுக்கு சிப்தி நிச்சயமாக நீ மன்னிப்பே 3 தடவை சொன்னாங்களாம். அதே போல் நம்ம ரஃபீக் நாயகம் எவ்வளோ முறிவுகள் வந்தாலும் யாரெல்லாம் இந்த முறிவை மன்னிச்சு விட்டுறலாம், யாரெல்லாம் இந்த மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நமக்காண்டி ஷேக் நாயகம் ஹயாத்தில் இருக்கும்போது நமக்காண்டி கேட்டாங்க. நான் இன்னைக்கு மறைஞ்சி இருக்காங்கன்னு சொன்னால் ஜிஸ்மு மட்டும் தான் மறைஞ்சிருக்கு, நம்மளோட அந்த ரஃபீக் நாயகம் இருக்காங்க. நம்மளை மன்னிப்பு கேட்க அல்லாட்ட மன்னிப்பு வாங்கி கொடுக்க தான் ரஃபீக் நாயகம் இருக்கிறாங்க. நண்பர்களே, அந்த ரஃபீக் நாயகத்தை நாம் கொண்டாடக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.